இதன் விளக்கம் என்னவென்றால், இத்தேசத்தின் அரசியல்வாதிகள் அனைவரும் வேதனைப்படுவார்கள். எல்லாரும் எல்லா கட்சியும் வேதனைப்படுறாங்க. உண்மையா இல்லையா? சரி, தேசத்தின் ஜனங்களுக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். யார் மக்கள் நன்மை செய்ய வராங்க? காமராஜர் போல, கக்கனை போல, சத்தியமூர்த்தி ஐயா போல, கம்யூனிஸ்ட் ஜீவானந்தம் போல, ராஜாஜியை போல, அண்ணாவை போல, எம்ஜிஆரை போல, முத்துராமலிங்க தேவரை போல யார் இருக்கா? குமாரராஜ ராஜா, ஒன்பதுரா ரெட்டியார், இவரை யார் நல்ல செய்ய நினைக்கிறாங்க? எல்லாம் சம்பாதிக்கணும் வர்றாங்க. எல்லாம் எம்எல்ஏலாம் சம்பாதிக்கணும். வந்திருக்க மாதிரி யாரும் நல்லவங்க யாரும் சொல்ல முடியாது. எல்லாம் சம்பாதிக்க மாதிரி போவாங்க. தேனை எடுக்கிறவன் இந்த நக்காம கை நக்காம இருப்பானா? உள்ள எம்எல்ஏ அவனுக்கு தியாகம் பண்ண வந்திருக்காங்க. பல கோடியை செலவழிச்சு உள்ள வராங்க. சம்பாதித்தான் பார்ப்பாங்க. தேசத்தின் ஜனங்களுக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டிருக்காங்க. திட்டம் தேடி கொண்டிருக்காங்க. இப்போ ஏடிஎம்கே என்ன வச்சிருப்பாங்க? டிஎம்கே 5 லட்சம் கோடி கடன் வாங்கிட்டாங்க, சம்பாதிச்சிட்டாங்க. நம்மளும் போவோம், 5 லட்சம் கோடி கடன் வாங்குவோம், நல்லா சம்பாதிச்சு பணத்தை ஒதுக்குவோம், கட்சிக்கு ஒதுக்குவோம், வீட்டுக்கு ஒதுக்குவோம் நினைப்பாங்க.